சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே Fourth Monkey Connect AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. Coming soon. மத்திய கிழக்கில் நிலவி வரும் தீவிரமான ராணுவ மோதல்கள் உலகளாவிய புவிசார் அரசியலிலும் சர்வதேச பொருளாதார அமைப்பிலும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றன. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஈரானிடையேயான நேரடி மறைமுக போர்ச்சூழல், இஸ்ரேல் லெபனான் எல்லை பதற்றங்கள் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார தடைகள் ஆகியவை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளன. சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசியாவின் முதன்மை பாதுகாப்பு உச்சி மாநாடான ஷங்க்ரிலா உரையாடல், பென்டகனின் புதிய பாதுகாப்பு உத்திகள், லெபனானில் இஸ்ரேலிய ராணுவம் விரிவாக்கம் மற்றும் கிரிப்டோ கரன்சி சொத்து முடக்கம் ஆகியவற்றின் பின்னணியில் தற்போதைய உலகளாவிய நிலவரங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம். சிங்கப்பூரில் நடைபெற்ற ஷங்க்ரிலா உச்சி மாநாடு ஆசிய நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் அமெரிக்காவின் சர்வதேச பொறுப்புகள் குறித்து முக்கிய விவாத மேடையாக அமைந்தது. ஆஸ்திரேலியாவின் முன்னணி மூலோபாய ஆய்வு நிறுவனமான ஸ்ட்ராடஜிக் அனாலிசிஸ் ஆஸ்திரேலியா அமைப்பின் இயக்குநர் மைக்கேல் ஷூப்ரிட்ஜ் அல் ஜசீரா ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் வாஷிங்டனின் வெளியுறவு கொள்கையை கடுமையாக விமர்சித்து உள்ளார். ஈரான் மீதான போரின் காரணமாக ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ரீதியிலான பெரும் அதிர்வலைகளை அமெரிக்கா முழுமையாக உணரவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பிட் ஹெக்ஸெட் சீனாவுடன் பகிரங்கமான மோதலை அமெரிக்கா விரும்பவில்லை, பிராந்தியத்தில் அமைதியையும் அதிகார சமநிலையும் பேணவே விரும்புகிறது என நம்பிக்கையூட்ட முயன்றார். ஆனால் மத்திய கிழக்கில் அமெரிக்கா காட்டும் ஆக்ரோஷமான ராணுவ நடவடிக்கைகளும் தென் அமெரிக்காவில் அதன் ஆக்கிரமிப்பு போக்குகளும் இந்த ஆறுதல் வார்த்தைகளுக்கு முற்றிலும் முரணாக உள்ளன என ஷூப்ரிட் சுட்டிக்காட்டுகிறார். அமெரிக்காவின் முடிவெடுக்கும் திறன் மீதான நம்பகத்தன்மை ஆசிய நாடுகளுக்கு இடையே சரிந்துள்ள வேளையில் பிராந்திய நட்பு நாடுகள் தங்களது பாதுகாப்பிற்காக அதிக நிதி செலவிட வேண்டும் என்று அமெரிக்காவின் கோரிக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு சிக்கலான ஒன்றாக மாறியுள்ளது. மறுபுறம் அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகனின் தலைவர் பீட் ஹெக்ஸெட் ஆசிய பசிபிக் பிராந்தியத்திற்கான அமெரிக்காவின் அர்ப்பணிப்பை உறுதிப்பட தெரிவித்துள்ளார். எங்களால் ஒரே நேரத்தில் இரண்டு காரியங்களை செய்ய முடியும் என குறிப்பிட்ட ஹெக்ஸெட் ஈரானுடன் ஆழமான மோதலில் ஈடுபட்டுள்ள போதிலும் வாஷிங்டன் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தை கைவிடவில்லை என்றார். உலகெங்கிலும் உள்ள அமெரிக்காவின் செயல்பாட்டு திட்டங்களுக்கு தடையின்றி நிதி கிடைப்பதை உறுதி செய்ய பாதுகாப்பு தொழில்துறை தளத்தை அதிவேகமாக வலுப்படுத்தி வருவதாகவும் மிக விரைவில் ஆயுத உற்பத்தியை 2 முதல் 4 மடங்கு அதிகரிக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் பொறுமையாக இருப்பதாகவும் ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை தடுக்கும் ஒரு சிறந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தவே விரும்புவதாகவும் தேவைப்பட்டால் ஈரான் மீதான போரை மீண்டும் முழு திறனுடனும் தொடங்குவதற்கு அமெரிக்காவிடம் போதுமான ஆயுத கையிருப்பு உள்ளது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு மத்தியில் ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு உத்திகள் குறித்து முக்கிய தரவுகள் வெளியாகியுள்ளன. ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாஜி அமெரிக்காவுடன் இதுவரை எந்தவொரு ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். தற்போதைய சூழலில் ஈரானின் முதன்மை நோக்கம் போரை முடிவுக்கு கொண்டு வருவது மட்டுமே என்றும் அணுசக்தி திட்டத்தின் விரிவான விவரங்கள் குறித்து இந்த நேரத்தில் விவாதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். ஈரானிய ராணுவத்திற்கு தேவையான மேம்பட்ட தொழில்நுட்பங்களை சட்டவிரோதமாக பெறுவதற்காக அமெரிக்க வணிக நிறுவனங்களைப் போல் நடித்து மோசடி செய்த சர்வதேச வலையமைப்பை அமெரிக்க வெளியுறவுத்துறை கண்டறிந்து முடக்கியுள்ளது. துபாயில் போலி இணையதளங்கள் மற்றும் இடைத்தரகர்களை பயன்படுத்தி டஜன் கணக்கான அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களை ஏமாற்றி சரக்குகளை பெற்றனர். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் நிதியுதவியை தடை செய்யும் முக்கிய தகவல்களை வழங்குவோருக்கு அமெரிக்கா $15 மில்லியன் வரை வெகுமதி அறிவித்துள்ளது. அமெரிக்க கருவூலத்துறை கார்முஸ் ஜலசந்தி வழியாக பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வது தொடர்பான விதிமுறைகளை திருத்தி அமைத்துள்ளது. ஈரானின் புதிய பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையம் பயங்கரவாத எதிர்ப்பு அதிகாரிகளின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அமைப்புடன் எந்த ஒரு அமெரிக்க நபரோ அல்லது நிறுவனமோ பரிவர்த்தனை மேற்கொண்டால் அவர்கள் கடுமையான தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள பிஜிஎஸ்ஏ போர் மற்றும் ராஜதந்திரத்தின் மூலம் அமெரிக்காவால் அடைய முடியாத ஹார்முஸ் ஜலசந்தியின் கட்டுப்பாட்டை இத்தகைய தடைகள் மூலம் ஒருபோதும் பெற முடியாது என எக்ஸ் தளத்தில் கண்டனம் தெரிவித்துள்ளது. அடுத்து மத்திய கிழக்கின் மற்றும் ஒரு முக்கிய முனையான லெபனான் எல்லையில் ராணுவ நடவடிக்கைகள் தீவிரம் அடைந்துள்ளன. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு லெபனான் எல்லைக்கு திடீர் பயணம் மேற்கொண்டு இஸ்ரேலிய படைகள் லிட்டானி நதிக்கு வடக்கிலும் நபாட்டிய நகருக்கு தெற்கிலும் எல்லையை கடந்து முன்னேறி
களப்பற்றியுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார். நபாட்டியா நகரின் தெற்கே உள்ள உயரமான நிலப்பரப்பை கைப்பற்ற கடந்த ஒரு வாரமாக நூற்றுக்கணக்கான வான்வழி ஆளில்லா விமானம் மற்றும் பீரங்கி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் லெபனான் ராணுவ குழுக்கள் பிராந்திய ஸ்திரத்தன்மை குறித்து பென்டகனில் பயனுள்ள பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் களத்தில் தாக்குதல்கள் தொடர்ந்து விரிவடைந்து வருவது லெபனான் மக்களிடையே பெரும் விரக்தியை ஏற்படுத்தியுள்ளது. 2026 மே 29 அன்று தெற்கு லெபனானில் உள்ள மர்ஜா ஜூன் என்ற கிறிஸ்தவ கிராமத்தில் அமைந்துள்ள புனித ஜார்ஜ் ஆர்த்தடாக்ஸ் தேவாலயம் மீது கிஸ்புல்லா ஏவிய ராக்கெட்டுகள் தாக்கியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை காணொலி ஆதாரங்களுடன் தெரிவித்துள்ளது. கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். இந்த சம்பவத்திற்கு முன்பாக லெபனானில் அல் ஜதீத் ஊடகம் வெளியிட்ட கருத்து கணிப்பில் கிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவது குறித்து லெபனான் மக்களிடையே பெரும் மத ரீதியான பிளவு இருப்பது தெரியவந்துள்ளது. இதற்கிடையில் சர்வதேச வர்த்தக தடைகளை எதிர்கொள்ள ஈரான் கையாண்ட டிஜிட்டல் உத்தியை அமெரிக்கா தற்பொழுது முறியடித்துள்ளது. சர்வதேச அளவில் டாலர் அல்லது ஜூரோவில் வர்த்தகம் செய்ய முடியாததால் ஈரான் தனது எண்ணெய் போக்குவரத்து பாதையான கார்மோஸ் ஜலசந்தி வழியே செல்லும் கப்பல்களுக்கு கிரிப்டோ கரன்சி அடிப்படையில் காப்பீடு வழங்கும் ஹார்மோஸ் ஷிப் என்ற டிஜிட்டல் தளத்தை தொடங்கியது. பிட்காயின் என்பது எந்தவொரு நாட்டின் கட்டுப்பாட்டிலும் இல்லாததால் மேற்கத்திய நாடுகளால் இதை தடுக்க முடியாது என ஈரான் நம்பியது. இதன் மூலம் ஆண்டுக்கு $10 பில்லியன் வருவாய் ஈட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ரேகன் தேசிய பொருளாதார மாநாட்டில் பேசிய அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட், அமெரிக்க புலனாய்வு அமைப்புகள் ஈரானின் கிரிப்டோ டிஜிட்டல் வாலெட்களை நேரடியாக கண்டறிந்து அவற்றிலிருந்து $1 பில்லியன் மதிப்பிலான கிரிப்டோ சொத்துக்களை அதிரடியாக முடக்கி பறிமுதல் செய்துள்ளதாக அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கையால் ஈரானின் உள்நாட்டு பொருளாதாரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. பணவீக்கம் விண்ணை தொட்டுள்ள நிலையில் கடந்த சில மாதங்களாக ஈரானிய பாதுகாப்பு படையை சேர்ந்த ராணுவ வீரர்களுக்கு கூட சம்பளம் வழங்க முடியாத இக்கட்டான நிதி நெருக்கடிக்குள் ஈரான் தள்ளப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் இப்போர் சூழல் வெறும் தரைவழி தாக்குதலோடு நின்றுவிடாமல் டிஜிட்டல் கரன்சி பறிமுதல், சர்வதேச போலி நெட்வொர்க்குகள் முடக்கம் போன்ற நவீன பொருளாதார போர் முறையாக உருவெடுத்துள்ளது. அமெரிக்கா ஒரே நேரத்தில் இரு பிராந்தியங்களை நிர்வகிக்க முடியும் என்று கூறினாலும் ஆசிய நாடுகள் தங்களின் எரிசக்தி விநியோகம் மற்றும் விநியோக சங்கிலி பாதிப்படைவது குறித்து பெரும் கவலை கொண்டுள்ளன. இந்த ராணுவ மற்றும் பொருளாதார மோதல்கள் உலகளாவிய அதிகார சமநிலையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்கின்றன என்பது தெளிவாகின்றது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.